ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். தமிழ்நாட்டில் ரீசெண்டா ஏன் இவ்வளோ பவர் கட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ரீசெண்ட் டைம்ல கிரைம் அகேன்ஸ்ட் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து அதிகமான மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கட்டும். அண்ட் மூணாவது, அறநிலையத்துறை, அதாவது கோவிலுக்கு போய் நம்ம வந்து காணிக்கையா நிறைய பணம் கொடுக்கும், கோவில் இது மூலியமா ரெவென்யூ ஈட்டுறாங்க. இந்த ரெவென்யூ ஸ்பெண்ட் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்துல தான் இதுக்கு காரணம். டிஎம்கே வந்து டிவிகே இதெல்லாம் செய்யல பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே இருந்துகிட்டு இல்ல இதுக்கெல்லாம் டிஎம்கே ஓட எஃபெக்ட் 5 வருஷமா நீங்க பண்ணது, இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி செஞ்ச கரப்ஷன், அதோட எஃபெக்ட் இதெல்லாம் சொல்லிட்டு டிவிகே சைடுல இருந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறது தான் இன்னைக்கு அசெம்பிளில பயங்கர ஃபயர் ஒர்க்ஸா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுறப்போ இதெல்லாம் குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ஆப்போசிட்ல ஒரு தரப்பை பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறப்போ அது சம்பந்தமா இருக்கிற மினிஸ்டர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஒரு டெமோக்ரஸியோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து எல்லாரையுமே தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்சி செய்யற ஆட்களையும் தேர்ந்தெடுப்பாங்க, எதிர்க்கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்றோம் கரெக்ட்டா, இவங்க நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற எல்லா பிரச்சனையும் டிபேட் பண்றதுக்கு தான் அசெம்பிளி நடக்குது. அண்ட் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்த அசெம்பிளில என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட டெய்லி பக்காவா 10 நிமிஷத்துல வந்து கான்டென்ட்டை சேர்க்க முடியும். அல்கோரிதம் உங்களுக்கு அப்போ தான் சஜஸ்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வந்து ஒரு டிபேட் மாதிரி போனதுனால ஒருத்தங்க பேசுவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் கொஞ்ச நேரம் பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் பேசுறாங்க, அதுக்கப்புறம் ரமேஷ் பேசுறாங்க, சேகர் பாபு பேசுறாங்க, இந்த சைடுல இருந்து டிஎம்கேல இருந்து ரமேஷ் மறுபடியும் டிவிகேல இருந்து பேசுறாங்க, உதயநிதி மறுபடியும் பேசுறாங்க, நிர்மல் குமார் பேசுறாங்க, மாத்தி மாத்தி ஜிக்ஸாக்கா போய்கிட்டே இருக்கும். சோ பே அட்டென்ஷன். நம்ம வந்து ஒரு இன்னும் ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபைடா நம்ம ஆனா டீடைல்டாவும் பார்க்க போறோம். ஓகேவா? இட் ஆல் ஸ்டார்டட், இந்த கான்வர்சேஷன் வந்து காலையில இருந்தே நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அசெம்பிளி. இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டரோட பர்த்டேங்கிறதுனால எல்லாரும் முதல்ல அதுக்கு விஷ் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில நடந்த ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சொல்றாங்க, தண்ணி வந்து எல்லாரும் முன்னாடியே அசெம்பிளில உட்கார்ந்துட்டு இருக்கப்போ முன்னாடியே வந்து ஒரு பெட் பாட்டில்ல வச்சிரலாம்ல, அவர் ஏதாவது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஏதாவது ஒரு பாட்டில்ல வச்சிரலாம்ல, உள்ளுக்குள்ள ஒருத்தவங்க வந்து குனிஞ்சு தண்ணி எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தங்க கிட்டயா கொடுத்துட்டு இருக்கிறது இது நல்லா இல்ல அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. அதுக்கு ஓபிஎஸ் வந்து எந்திரிச்சு சொன்னாங்க, எல்லாம் சூப்பர் தான், ஆனா இங்க யாராவது கோவப்பட்டாங்கன்னா டம்ளரை தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க புதுசா அசெம்பிளிக்குள்ள இப்பதான் பிரேமலதா அவங்க போறாங்க. போன புதுசுல அவங்க வந்து ஒரு விஷயத்தை பாக்குறாங்க, இது இப்படி நடக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க. ஓபிஎஸ் அவங்க பல வருஷமா அசெம்பிளிக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுது, இது சண்டை வந்துச்சுன்னா டம்ளரை தூக்கி அடிச்சிருவாங்க, அதனால அங்க டம்ளர் இல்லாம இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது. இது ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. பட் எனிவே, அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பர்த்டே விஷ் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அசெம்பிளில பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. இதே தான் வந்து இவங்க ஜெயலலிதா இருந்தப்போ பண்ணியிருக்காங்க, கருணாநிதி இருந்தப்போ பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அவங்க இருந்தப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டேனால இல்ல அவங்களுக்கு புகழாரம் படுறதுக்குனே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்லா ஒரு அசெம்பிளி செஷன் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்கறப்போ நமக்கு ரியலைஸ் பண்றதுனால பேசுறதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டுல. பர்த்டேக்கு விஷ் பண்றது, எடுத்த உடனே ஸ்பீக்கர் விஷ் பண்றாங்க, எல்லாரும் விஷ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொருத்தங்க நான் வந்து விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாம எல்லாருமே வந்து ஆக்சுவலா மக்கள் பிரச்சனையை பேசினாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித் தட் பீயிங் செட், நான் வந்து மெயின் இன்னைக்கு டேவோட கிளைமாக்ஸ்க்கு நான் வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறேன். நான் அதான் இருக்கிறதுலே ஃபயரியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஓகேவா, சோ அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 40 நாளா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் 40 நாளா நீங்க எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சில மரபு இருக்குது, சில பிராக்டிஸ் இருக்குது. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த தடவை தமிழ் தாய் வாழ்த்த ஒரே ஒரு முறையும் நேஷனல் ஆந்தம் 2 முறையும் ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் நீங்க பாடுறீங்க, இது நம்மளோட மரபு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஸ்பீக்கர் இன்டர்வியூ பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் நடுவுல இருப்பாங்கல்ல, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம், இது வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலான விஷயம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறோம், அதே மாதிரி முடியறப்போ நேஷனல் ஆந்தம் பாடுறோம், இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது நம்மளோட தாய்மொழி நம்ம முன்னிறுத்துறோம், அதே மாதிரி தேசிய கீதத்தை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல எண்ட்லயும் பாடுறது நீங்க தப்புன்னு அப்போ சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து உதயநிதி பதிலுக்கு சொல்றாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் ஆந்தம் ஒரு தடவை தான் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்தும் ஒரு தடவை தான் பாடணும், ஆனா இந்த தடவை தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறையும் நேஷனல் ஆந்தம் 2 தடவையும் பாடுறது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுன் அவங்க எந்திரிச்சு டிவிகே சைடுல இருந்து அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, கவர்னர் முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து இதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் பண்ணல, நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நடுவுல வந்துகிட்டு ஓகே ஃபைன், இதோட விட்டுறலாம், அடுத்த ஸ்டெப்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இப்பதான் மெயினா வந்து ஃபோக்கஸ்க்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு எங்களோட ஓட்டும் இருக்குது, ஏன்னா எங்களோட கூட்டணியில யார் யார் எங்க பேரை சொல்லி ஓட்டு வாங்கினாங்களோ, தட் இஸ் விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், இவங்களோட எம்எல்ஏஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்டே இங்க
இருந்துட்டு இருக்குது. சோ எங்களோட பங்களிப்பு வந்து இந்த கவர்மெண்ட் நாங்க வந்து அப்போசிஷன்ல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கல, எங்களோட எங்களுக்கு ஓட் பண்ண மக்கள் வந்து ஆளுங்கட்சியிலயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸ்கூல்ல வந்து ஃபுட் கொடுக்கறதா இருக்கட்டும், உணவு திட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி உரிமை தொகையா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நாங்க உருவாக்கின திட்டங்கள். விமனுக்கு போகிற அந்த மந்த்லி மணியா இருக்கட்டும், வீட்ல உரிமை தொகை கொடுப்பாங்கல்ல, சோ இதெல்லாம் நாங்க உருவாக்குனது, இதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில் பணம் வந்து கோவிலுக்கே யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இது பிஜேபி யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கோவில் பணம் கோவிலுக்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, கோவில்ல இருந்து வர பணத்தை வச்சு காலேஜஸ் ரன் பண்ணப்படுது, நிறைய இடத்துல எஜுகேஷன் கொடுக்கப்படுது, அப்ப அதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டப்போ ரமேஷ் ஆப்போசிட் சைடுல இருந்து எந்திரிச்சு, இல்ல அதெல்லாம் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் எந்த விதத்திலயும் ஸ்டாப் பண்ணப்பட போறது இல்ல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் போன கவர்மெண்ட்ல வந்து, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து கோவிலுக்கு காணிக்கையா வரக்கூட பணம் இருக்கும்ல, கோவில்ல போய் பணத்தை வந்து உண்டியல்ல போடுற இந்த பணம், இந்த மாதிரி கோவிலுக்கு வரக்கூடிய ரெவென்யூ இருக்குல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து கோவிலுக்கே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணாம, கோவிலுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேரேஜ் ஹால்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குன்னூர்ல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு மாசத்துக்கே 500 பேர் தான் வருவாங்க. ஆனா அந்த கோவில் வந்து 10 கோடி ரூபாய் இந்த மாதிரி கோவிலோட பணத்தை செலவு பண்ணி ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த விதத்துல நியாயம்? அந்த கோவிலுக்கு வந்து 500 பேர் மாசத்துக்கு வராங்க. அந்த கோவிலுக்குன்னு டாய்லெட் பாத்ரூம் கூட கிடையாது. வர்றவங்க வந்து கம்ஃபர்டபுளா சாமி கும்பிட்டு போறதுக்கு அங்க டாய்லெட்ஸ் இருக்கணும்ல வர்றவங்களுக்கு, அது கூட அங்க கிடையாது. ஆனா அது கூட இல்லாத ஒரு கோவிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு கட்டுறாங்க? இந்த மாதிரி கமர்ஷியலா நீங்க வந்து பண்ணக்கூடிய செலவுகளை தான் நாங்க கட் பண்ணுவோம். கோவில் பணத்தை வந்து கோவிலோட மேம்பாட்டுக்காக நாங்க செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்னு பழனியில ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு கட்டுறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் எல்லாம் வந்துச்சு, அவங்க அதெல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க. பட் முந்தின கவர்மெண்ட் வந்து அதை டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாத்தையும் நாங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரமேஷ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர், அவங்க வந்து இதெல்லாம் சொன்ன உடனே ஆப்போசிட்ல சேகர் பாபு, முன்னாடி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்சிபி கார் பார்க்கிங், சித்தா இதை பத்தி அவங்க சொல்லல, கார் பார்க்கிங் பத்தி அட்ரஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோவில்ல இருந்து இந்த மாதிரி 10 கோடி ரூபாய்க்கு வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறாங்கன்னு தெரியும். அங்க நான் போய் வந்து எல்லாம் பார்த்தேன், ஒரு 5 நாள் வந்து பார்த்தேன். அது எதுக்காக நாங்க கட்டணும்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கார்ப்பரேஷன் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்குமே, அதனால அங்க இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் ஊட்டிக்கு வரவங்க எல்லாம் குன்னூருக்கு வரவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுல வர்ற சம்பாத்தியத்தை வச்சு நாங்க வந்து கோவிலை வந்து மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அங்க வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மறுபடியும் ரமேஷ், இப்போ இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர், அந்த கோவில்களோட மினிஸ்டர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உண்மையிலேயே ரெவென்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க வந்து கார்ப்பரேஷன் வந்து கார் பார்க்கிங் கட்டணும்னு சொன்னா நிலத்தை மட்டும் கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலா கோவில் பணத்தையே 10 கோடி ரூபாய் நீங்க அங்க கொடுத்துட்டு டிவோட்டிஸ்க்கு வந்து டாய்லெட் பாத்ரூம் கூட இல்லாம இருக்கிறது எப்படி? அவங்க கேட்டாங்களா மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போகணும், அதுக்கு டாய்லெட் பாத்ரூம் கூட இல்லாத கோவிலுக்கு நீங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதுக்கும் 10 கோடி ரூபாய் செலவு பண்றது எப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் உதயநிதி அவங்க எந்திரிச்சு பேசுறாங்க. சோ அவங்க சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, கார் பார்க்கிங் வந்து இப்போ தேவையாயிடுச்சு, எல்லாருமே கோவிலுக்கு கார்ல வராங்க, எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, அதனால கார் பார்க்கிங் கட்டினது ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் வந்து பெரம்பூரை நம்பர் 1 கான்ஸ்டிட்யூன்சி ஆக்கிட்டாரு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் கட்ஸ்ல அவ்வளோ பவர் கட் இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்களுக்காக லீவ் விட்டுருக்காங்க, வெள்ளம், மழை, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பவர் கட்டுங்கிறதுக்காக வந்து லீவ் விடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்குது. முதல்ல எல்லாம் வந்து டிவி ஆன் பண்ணி மழையா இல்லையா லீவா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ டிவி ஆன் பண்ண பார்த்தா டிவி ஆன் ஆகலங்கிறத வச்சு பவர் கட்டு, ஓகே நம்மளுக்கு லீவு அப்படின்னு பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் போகிறதுக்கு அத்தனை பேர் போயிட்டு இருக்கப்போ அவ்வளோ பவர் கட் ஆயிட்டு இருக்குது. செங்கல்பட்டுல ஒரு வயசான ஒருத்தங்க வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட வீட்ல இருந்தவங்க பவர் கட்னால இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதெல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிவிகேவோட ஆபீஸ்லயே வந்து பவர் கட் ஆகி இருக்குது. இப்படி இவ்ளோ பவர் கட்ஸ் வந்து உருவாகி தமிழ்நாடே வந்து இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ நிர்மல் குமார் அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, இப்படி வந்து ரேண்டமா சொல்லக்கூடாது, எங்க எப்போ எவ்வளவு நேரத்துல நாங்க அதை சரி செஞ்சிருக்கோம், இது எல்லாத்தையுமே நாங்க பப்ளிக்கா வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது போக யார் யார் ஃபியூஸ் திருடுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சிட்டு இருக்கிற ஒரு அலிகேஷன் என்னன்னா, நிறைய இடத்துல ஃபியூஸ் திருடிடுறாங்க, பவர் வந்து ஒழுங்கா கொடுக்குற பவர் எல்லாம் இருக்குது, ஆனா வந்து ஃபியூஸ் வந்து நிறைய இடத்துல திருடி வேணும்னே நிறைய பேர் வந்து கெடுத்து விட்டுறாங்கன்னு ஒரு டிவிக்கு வந்து முதல்ல இருந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. அதே ஒரு நக்கலான ஒரு துணியில வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பவர் கட் இருக்குன்னு சொன்னப்போ நிர்மல் குமார வந்து அவங்க பதிலுக்கு சொன்னாங்க, இதை நிறைய பேர் ஃபியூஸ் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அவங்க தான் கரெக்டா, சோ அவங்க பதில் சொல்றாங்க, நாங்க ஆட்சியில இருந்தப்போ
மல்டிபிள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நிறைய குட் எலக்ட்ரிசிட்டியும் கரெக்டா சப்ளை பண்ணியிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருந்ததே கிடையாது. அதை விட முக்கியமா 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நாங்க வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிர்மல்குமார் மறுபடியும் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. நீங்க வாங்குற 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சிபிஐ வந்து கேஸ் போட்டு வச்சிருக்குது. பேசிக்கா அதுல கரப்ஷன் இருக்குது. 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க வாங்குனதுல கரப்ஷன் இருந்திருக்குது. அந்த வாங்கின லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவைத்தலைவர் வந்து அந்த லட்சணம்ங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கின லட்சணம் இதான் அப்படி அந்த வேர்டை ரிமூவ் பண்ணு. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசெம்பிளில நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அரசியல்ல ரொம்ப ஊர்ந்து இருக்கிறவங்க இருப்பீங்க. பட் ஃப்ரெஷ்ஷா அரசியலை ஃபாலோ பண்றவங்களும் இருப்பீங்க. சோ இது ஃப்ரெஷ்ஷா ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு நான் மெயினா சொல்றேன். அவைத்தலைவர் வந்து நடுவுல இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறப்ப நான் ஒரு ஃப்ளோல யாராவது வார்த்தையை விட்டாங்கன்னா அதை அங்கேயே நீக்கிடுவாங்க. அப்போ வந்து அது அவையோட குறிப்புகள்ல அது எல்லாத்தையோட ரெக்கார்ட்ஸ்ல வந்து அது இருக்காது. சோ இப்போ அந்த வேர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. அந்த இந்த லட்சணத்துல தான் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் நடத்துனாங்க. 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படிங்கறது இந்த ஊழல்ங்கிறதெல்லாம் இருக்கும். பட் இந்த லட்சணம் ஏன்னா அந்த வேர்டு வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணுவாங்க. சோ இவங்க ரிமூவ் பண்ணுங்க, அந்த வேர்டு மட்டும் ரிமூவ் பண்ணுங்கங்கறாங்க. அப்புறம் நிர்மல்குமார் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து உண்மையிலே எவ்வளவு பிரச்சனையில இருக்குங்கிறத வந்து நாங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏடிஎம்கேல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஏடிஎம்கேல இருந்து எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஜெயலலிதா அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கப்போ வாஸ் a பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி பக்கத்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்டான கேரளாக்கு கர்நாடகாலாம் எலக்ட்ரிசிட்டியை நம்ம செல் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ பயங்கரமா நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து ஜெயலலிதா அவங்க வச்சிருந்தாங்க. சோ இந்த ஒயிட் பேப்பர்லாம் சப்மிட் பண்றப்போ பாப்போம் அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து அவங்க சொல்றாங்க. பேசிக்கா ஏடிஎம்கே வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, டிஎம்கே அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, டிவிகே அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. யாரு கரெக்ட்ங்கிறது வந்து என்னைக்குமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் சொல்றதுதான் கடைசில கடவுள் சொல்றதுக்கு சமம். சோ ஐ லீவ் தட் டு யூ. என்னோட வேலை எல்லார் சைடுல இருந்து என்ன பேசுறாங்கங்கறத கொடுக்க வேண்டியதை நான் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து கர்நாடகால இருந்து வர வேண்டிய தண்ணியை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால இருந்து வர வேண்டிய தண்ணி வரல, சிஎம் இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது, விவசாய கடன், இது ரிலேட்டடா நிறைய ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் தமிழ்நாட்டுல போகுது. அப்படி போகிற ப்ரொடெஸ்ட் அப்போ அவங்கள ரூடா வந்து மேன் ஹேண்டில் பண்றாங்க இந்த போலீஸ். இதுதான் வந்து கரெக்டா? அப்புறம் சிஎம் சொன்னாங்க, நான் வந்து அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்த விவசாயியா பிறக்கணும்னு, அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் வேணா, இப்பவே போய் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நக்கல் டோன்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் வந்து தப்பான சினிமா பாடல்கள்லாம் பாடப்படுது, அதெல்லாம் நிறுத்தணும். ஒரு மாசத்துல 200 பெண்களுக்கான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல ஒரே மாசத்துல நடந்திருக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா ஜூன் 12 அன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல 12 கேஸ் வந்து சென்னையில மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. இதெல்லாம் நிறுத்துறதுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அவங்களே ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ரீல்ஸ் போட்டு சுத்துறது வந்து இந்த தலைவன் எவ்வளியோ அவங்களும் தொண்டர்களும் அதே வழிங்கிற மாதிரி, ஆட்சியாளர் இந்த மாதிரி ஒரு வழியோ அதே மாதிரி பீப்புள் இருப்பாங்கங்கிற மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் தாவேகா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தாவேகா தான் இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணமா இருக்காங்கன்னு சொல்றப்ப அவை தலைவர் வந்துகிட்டு பொதுவா சொல்லாதீங்க, அதெல்லாம் நீக்கப்படும் சொல்லி பதிலுக்கு சொல்றாங்க. சோ எப்படி நிர்மல்குமார் அவங்க வந்து இந்த லட்சணத்துல தான் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னதை ரிமூவ் பண்றாங்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து தாவேகாவோட ஆட்கள் தான் எல்லா தப்பும் பண்றாங்கங்கிறது அப்படி பொதுவா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சிட்டிவா அவை தலைவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, திருநெல்வேலியில தாவேகாவோட கட்சிக்குள்ளேயே வந்து பெண்கள் ரிலேட்டடா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க. அப்புறம் ஒரு 3 வயசு பொண்ணு விஷயத்திலுமே தாவேகா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்லாம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கிறப்போ ஆதவர்ஜுன் இந்த சைடுல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. டிவிகே சைடுல இருந்து எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கேல இருந்த ஒரு மெம்பர் வந்து 2 வயசு குழந்தைக்கு என்ன தொல்லை பண்ணிருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு பதிலுக்கு கேக்குறப்போ சாட்சி வேணும் அதுன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மொத்த போலீஸையுமே இப்போ ரீஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா ரீஃபார்ம் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்தியாலே வந்து பெஸ்ட் விமன் சேஃப்டி ஸ்டேட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுன் சைடுல இருந்து சொல்றாங்க. இப்போ வந்து மறுபடியும் ஸ்பீக்கர் வந்து நடுவுல வந்து சொல்றாரு, சரி ஓகே ஃபைன், எல்லாருமே ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொன்னா பதிலுக்கு இந்த சைடுல இருந்து எந்திரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இனிமே லீடர் ஆஃப் அப்போசிஷன் உங்களை பேச விடுங்க, நடுவுல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க ஃபுல்லா பேசி முடிக்கட்டும்னு சொல்லிட்டு பேச சொல்லிடுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணீங்க, 6 சிலிண்டர் கொடுப்போம் குடும்பத்துக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வந்து பணம் தருவோம்னு சொல்லி சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நீங்க வந்து எப்ப செய்ய போறீங்க, 6 மாசத்துல செஞ்சு முடிச்சிருவீங்களா, எப்படி செய்ய போறீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இந்த ப்ராமிசஸ் எல்லாம், ஏன்னா டிஎம்கே வந்து முதல்ல சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ராமிசஸ் எல்லாம் செய்ய முடியாதுன்னு, டிவிகே வந்து நாங்க செய்யறத தான் சொல்றோம்ங்கறாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, இப்போ இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் ஃபினிஷிங்ல வந்து மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் கலாய்க்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம்னு பழக்க தோஷத்துல இதுக்கும் சொல்லக்கூடாது, நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ண ஒரு ஸ்கீம், அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி நிறைய பேச்செல்லாம் அடிப்படுது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ ராஜ்மோகன் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆகும், அதை எந்த விதத்திலையும் நிறுத்த மாட்டோம். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, நான் முதல்வன் ஊர்ல
குடும்பத்துல இருக்கிற எல்லா பசங்களையும் சொல்ல வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தில இருந்தே மட்டுமே முதல்வனை கிரியேட் பண்றது தான் உங்களோட பிளானா? பேசிக்கா டிஎம்கே வந்து அந்த ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சிஎம் ஆவாங்க, தலைவர்களா இருப்பாங்கன்னு இருக்குல்ல. அத வந்து கலாய்க்கிற மாதிரி ராஜ்மோகன் அவங்க வந்து பதில் சொல்றாங்க. மினிஸ்டர் வந்து பதில் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்டோட அச்சீவ்மென்ட்ஸ்க்கெல்லாம் 5 வருஷமா நடந்த டிஎம்கே தான் காரணம்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கேவோட லெகசி தான் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முன்னேறினதுக்கு காரணம். எல்லாமே டிஎம்கே தான் சொல்றீங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் டிஎம்கே பொறுப்பேற்காதா? அதுவும் டிஎம்கே தான காரணம். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு டிஎம்கே தான் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்ச ஊர் தான், இதான் காரணம். அதோட எஃபெக்ட் தான் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற ட்ரக் பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுக்கும் டிஎம்கே தான காரணம். அவங்களோட கவர்னன்ஸ் தான பேசிக்கா காரணம் அப்படிங்கிற ஒரு டோன்ல ராஜ்மோகன் பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டோட growth வந்து கட்சியோட அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நீங்க எடுத்துக்கணும்ல. அது மட்டும் எப்படி இங்க மாத்தி விடுவீங்க? 40 நாள்ல வந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குங்கிற ஒரு ஆங்கிள் கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க டிஎம்கேல. ஆனா வந்து லேப்டாப்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருந்தீங்க. நிறைய பசங்க அது பிடிக்காம தின்னர் போட்டு அதெல்லாம் அழிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல நிறைய திருடர்களை பார்த்திருக்கோம், பட் இப்போ தான் ஃபியூஸ் திருடுறவங்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டிஎம்கே இந்த கரண்ட் கட்டுக்கு வந்து இன்டைரக்டா யார் காரணம்ங்கிற மாதிரி வந்து அகைன் ராஜ்மோகன் அவங்க சைடுல சொல்றாங்க. அப்புறம் சிங்கப்பன் போலீஸ் ஃபோர்ஸை வந்து தப்பா பேசுறது ரொம்ப தப்பு, அரசியலா இருக்கணுங்கிற ஒரு டோன்ல பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ங்கிறவங்க அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களையும் தப்பா பேசணும், அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து தப்பு, அதுக்கு வந்து நீங்க சாரியா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவங்க பேசுறாங்க. சோ பேசிக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிட்டிசிசம் ஆன் டிவிகே கவர்மெண்ட் எடுத்து முன்வைக்கிறாங்க. அதை ஸ்பியர் ஹெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். சோ டிஎம்கேவோட இப்போ இருக்கிற லீடர் ஆஃப் அப்போசிஷன் தான் வந்து முக்கியமான கிரிட்டிசிசம் ஆன் டிவிகே கவர்மெண்ட் வைக்கிறாங்க. டிவிகே கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறதுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்களோ அதுக்கு அந்தந்த ரெலவென்ட்டான மினிஸ்டர்ஸ் வந்து எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, அப்போ சிஎம் எப்போ பேசுவாங்கங்கிறது. சிஎம் நாளைக்கு பேசுவாங்க. சோ சிஎம் வந்து நாளைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியது சிஎம் ஓட பொறுப்பு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அது உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பேசு, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டிஎம்கேன்னு சொல்லிடக்கூடாது பழக்க தோஷத்துலன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் அந்த கடைசியில முடிக்கிறப்போ ஒரு நையாண்டி ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒன்று பேசுறது வந்து நாளைக்கு பதில் சொல்வீங்க, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கேன்னு சொல்லக்கூடாது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க. தாய்மாமன் சீரு, 6 சிலிண்டர், அன்எம்ப்ளாய்டா இருக்கிற யூத்துக்கு பணம், இதெல்லாம் வந்து எப்போ டிவிகே பண்ண போகுதுங்கிறத நாளைக்கு சிஎம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க. அண்ட் ஏடிஎம்கே உங்களுக்கு தெரியும், நாங்க பவர் கட் இல்லாம ஒரு ஸ்டேட்டா நாங்க தான் மாத்தணும், பவர் கட் வந்து நாங்க தான் வந்து சர்ப்ளஸ் ஆக்கி பக்கத்து ஊருக்கெல்லாம் நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சைடுலன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா பேசினது வந்து சௌமியா அன்புமணி வந்து கொஞ்சம் நல்லா பேசியிருந்தாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து அவங்க ஊர்ல இருந்து தாண்டி வர நிறைய நதி அந்த ஊரை தாண்டி வந்துருது, ஊர்ல இருக்கிற மக்களுக்கே ஆனா நிறைய இடத்துல தண்ணி இருக்கிறது இல்லை, இந்த ஆங்கிள்லாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்க இப்படி பேசுவாங்களான்னு சொல்ற அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா புது புது பீப்புள் வந்து பேசுறத பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை நீங்க இன்னைக்கு டேவே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்பீச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சியா பேசினது, அப்புறம் கண்டினியூஸா வந்து இந்த அசெம்பிளில வந்து ஸ்கோர் பண்றது பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பண்றாங்க. அது ரொம்ப நார்மலான விஷயம். ஏன்னா நம்ம ஊர்ல ஆண்கள் அரசியல்வாதிங்க அதிகம். ஆனா பெண்கள் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. சோ மோர் விமன் ரெப்ரசன்டேஷன் அசெம்பிளில இருந்தா சூப்பரா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து எல்லாரும் பண்ணணும் அவசியம் இல்ல. அந்தந்த கட்சி அவங்க நிறுத்தி வைக்கக்கூடிய இடங்களே நிறைய விமனை வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர்ல பண்ணுவாங்க 50% விமன் நிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறுத்தி வச்சாங்கன்னா எப்படி பார்த்தாலும் விமனோட ரெப்ரசன்டேஷன் அசெம்பிளிக்குள்ள ஈஸியா ஜம்ப் ஆயிடுது. இதுக்கு பெருசா லெஜிஸ்லேட்டர் பாஸ் அதெல்லாம் தேவையில்லை, ஈஸியா நம்மளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரசியல் கட்சிகள் வந்து விமனோட ரெப்ரசன்டேஷன் அசெம்பிளிக்குள்ள ஏத்துனா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோவே மேபி நிறைய அரசியல்வாதிங்க பார்க்கலாம். சோ இந்த கருத்தை என்னோட சார்பா எம்ஜி ஸ்குவாட் சார்பா ஐம் பிரிட்டி ஷூர் ஆல் ஆஃப் அஸ் அக்ரி முன் வைக்கிறேன். எனிவே நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். அண்ட் நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மதன் ஏன் இதை பேசல அப்படின்னு நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துருங்க. அல்கோரிதம் உங்களுக்கு வீடியோ காமிக்கும். ஒருவேளை காமிக்கலனாலும் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேனா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உங்களுக்கு தெரியல தனிப்பட்ட வன்மம் நம்ம மேல இருக்கிறதுக்கு யாராவது ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க. உண்மையிலே நம்ம வந்து என்ன பண்றோம் பண்ணலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே பர்சனலா ஃபாலோ பண்ணி டைரக்டா பாத்துருங்க. சோ தட் உங்ககிட்ட வேற யாரும் பொய்யான தகவல் வந்து சேர்க்க மாட்டாங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.